ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சில சலுகைகள், தொழிலாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு போன்றவற்றை மத்திய பட்ஜெட்டில் திருப்பூர் தொழில்துறையினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பையும் நாம் அடுத்ததாக பார்க்கலாம். பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூர் ஆண்டிற்கு பல ஆயிரம் கோடி வருவாயை அந்நிய செலாவணியாக ஈட்டித் தருகிறது. சிறு குறு நிறுவனங்கள் என மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு வரும் பின்னலாடையைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களால் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய அரசின் 2017-18ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா என எதிர்பார்த்து திருப்பூர் பின்னலாடை துறையினரும் தொழிற்சங்கத்தினரும் காத்திருக்கின்றனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பின்னலாடை துறைக்கென சில நிபந்தனைகளை தளர்த்துதல், புதிதாக தொழில் தொடங்குவோரை ஊக்குவிக்க கடந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட மானியங்கள் கிடைக்க வழிவகை செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் மத்திய பட்ஜெட்டில் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக 5% ஜிஎஸ்டி பின்னலாடைத்துறைக்கு விதிக்கப்படுமையானால் நம்முடைய உற்பத்தி பொருட்களுடைய விலை குறைந்தபட்சமாக இருக்கும். இது மாதிரி குறைஞ்ச விலையில் இருக்கும் பொழுது என்னென்னா நம்முடைய போட்டியிடும் தன்மை அதிகரித்து அதிக ஆர்டர்கள் வரக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லையென்றால் நம்முடைய ஜிஎஸ்டி 12 அல்லது 18% நிலைநிறுத்தப்படுமையானால் நம்முடைய விலை அதிகரித்து நம்முடைய போட்டியிடும் தன்மை இழந்து போட்டி நாடுகளுக்கு நமது ஆர்டர்களை இழக்க நேடும். பின்னலாடை துறையை சார்ந்து செயல்படும் விசைத்தறி கூடங்கள் பல்லடம் பகுதியில் அதிக அளவில் காணப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக நூல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மானிய விலையில் நூல்கள், பின்னலாடைகளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அறிவித்தல் என்பன போன்ற கோரிக்கைகளை மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்த்துள்ளனர் விசைத்தறியாளர்கள். அடுக்குமாடி தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு இன்னும் நிறைவேறாமே இருக்கு. அதையும் மத்திய அரசு கவனத்தில் எடுத்து இந்த வர்ற பட்ஜெட்ல இதை அறிவிச்சா திருப்பூர் மாநகர் பல லட்சம் குடும்பங்களும் வாழ்வாங்க. இதனால பல ஆயிரம் கோடி வருமானமும் இதனால வருமானம் கிடைக்கும். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தோர் வேலை பார்க்கும் திருப்பூரில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் போதுமான அளவில் இல்லை. இதனால் ஊதியத்தின் பெரும்பகுதியை வாடகைக்கு கொடுத்து வருகின்றனர் தொழிலாளர்கள். எனவே தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற அறிவிப்புகளை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தொழிற்சங்கங்கள் உள்ளன. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் சம வேலைக்கு சம ஊதியங்கிற முறையில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த முறையில் வேலை செஞ்சாலும் ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் இருக்கணுங்கிற முறையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமலாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த தீர்ப்பை அமலாக்க வேண்டிய மத்திய சர்க்கார் தனக்கு கீழ் இருக்கிற துறையிலேயே அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் முறையில் குறைந்த கூலிக்கு ஆளை சேர்த்து செய்யறதுங்கிறத அரசாங்கமே செஞ்சுட்டு இருக்கிற போது தனியார் துறையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்க முடியாது. அதனால அந்த தீர்ப்பை அமலாக்கணும். மத்திய பட்ஜெட்டில் பின்னலாடை துறைக்கென சில அம்சங்கள் இடம்பெறும் பட்சத்தில் பின்னலாடைத்துறை நிச்சயம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பது தொழில்துறையினரின் நம்பிக்கை. நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக திருப்பூரிலிருந்து கதிர்வேல்.